சுவிட்சர்லாந்து போனோம். எப்படின்னு தெரியல, ஆனா என் பொண்ணுக்காக போனோம். என்னோட புருஷன் புள்ளன்னு 14 வருஷம் வாழ்ந்துட்டேன். எல்லாரும் ஃபாரின்ல இருக்காங்கன்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டு என்னால தனியா ஒரு நாள் கூட இங்க இருக்க முடியாது கிரிஜா. எங்க போனான்னு அப்பா அம்மா கேட்பாங்க. 4 நாளா கான்டாக்ட்லன்னு ஃப்ரெண்டு சொல்வான். வைஃப் கிட்ட கேளு, 10 மணிக்கு தான் எந்திரிச்சாரு, காலையில டிஃபன் கூட சாப்பிடல, 2 மணிக்கு வந்து சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு போனாருன்னு மொத்தத்தையும் சொல்வா. எவ்ரி வைஃப் இஸ் அ விட்னஸ் டு அவர் ஹஸ்பண்ட். நான் அப்படி ஒரு மனைவியா என் புருஷனோட வாழ்க்கைக்கு சாட்சியா இருக்கணும்னு நினைச்சேன். அவருக்கு பிடிக்கலனாலும் அம்மானு சொல்லிக்க மிதிலா வைக்கப்படுறா. என்ன வைஃப்னு சொல்லிக்க அவர் கூச்சப்படுறார். நான் என்ன வாழ்ந்திருக்கேனே எனக்கு தெரியல. ஆனா நான் எல்லாருக்கும் உண்மையா தான் இருந்தேன். என் பொண்ணு என்ன மாதிரி இருக்கக்கூடாது, இன்னொரு வசந்தியாவை வளர்ந்துடக்கூடாதுன்னு கூட்டிட்டு போறார். அவர் அந்த வார்த்தையை சொன்னப்ப நான் செத்துருக்கணும்டி. ஏய் வசந்தி, அப்ப வசந்தி அவருக்கு என்னவா இருந்தா, அந்த வீட்டுல என்னவா இருக்கா? அவமானமா இருக்கு கிரிஜா. எல்லாரும் இருக்காங்கன்னு தான் நான் என்ன தொலைச்சேன். இப்ப யாரும் இல்ல. என்ன நான் தேடிக்கணும். எல்லாரும் சொல்றாங்க, மித்திலா கூட சொன்னா ஃபேஸ்புக் பாருன்னு. நான் இப்ப பார்க்கணும். ஏய், இப்ப எதுக்குடி அது? வேண்டாம் விடு. இதுக்கு மேல என்ன வந்துட போகுது? வா காட்டு. Are you a servant or a government servant? கஷ்டம். இதுதான் உண்மையான பாத பூஜை. வெல்கம் தமிழச்சி. வசந்தி, பிரசிடென்ட் டிவில காட்டுறாங்க, ஸ்விட்ச் ஆஃப் பண்ணு. தமிழ்நாட்டுல 1 கோடி பேர் குடிச்சிட்டு ஸ்டடியா இருக்கான். நீ ஏன் மயங்கி விழுந்த வசந்தி? Is this Vasanthi Chalamuthu of 1998 economics batch? I don't think so. It can't be our Vasanthi. அப்பாவோட லைப்ரரியிலேருந்து சில புக்ஸ் எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் வீக் லண்டன் கிளம்புறேன். ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். அவர் பேர் கேட்டு போகிற மாதிரி நான் எதுவும் செய்யலை. மக்களுக்காக ஒவ்வொரு நிமிஷமும் அவர் மாதிரி உழைக்கணும்னு நினச்சேன். அவரை விட நீ நிறையவே பண்ணிருக்க. உங்க அப்பா உண்மையிலேயே ரொம்ப நல்லவர். ஆனா ஜனங்க எல்லாம் சந்தோஷமா இருக்காங்களா இல்லையா, அவங்க தேவைகள் எல்லாம் பூர்த்தி செஞ்சாரா இல்லையான்னு எப்பவும் அதை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. ஆனா நீ வந்ததும் அவர் என்ன செய்ய நினைச்சாரோ அதை செஞ்சு காட்டிட்ட. உனக்கு ஒரு அம்மா வேணுங்கிறதுக்காக தான் நான் இந்த வீட்டுக்குள்ள வந்தேன். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் அந்த குறையை என்னால தீர்க்க முடியலன்னு எனக்கு தெரியும். நீ அப்படி நடந்துக்கல. அப்பா இல்லாத என் பையனோட குறைய ஒரு அண்ணனா நீ தீர்த்து வச்ச. வயசுல சின்னவனா இருந்தாலும் ஜனங்க தான் தன்னோட குடும்பம்னு எப்பவும் நினைச்சுக்கிட்டு இருந்தவர் அவரு. ஆனா அதே ஜனங்க அவங்க குடும்பத்துல ஒருத்தரா ஒன்ன நினைக்கிறாங்க. ஆமா சார், நான் நிறைய பேர்கிட்ட பர்சனல் செக்ரட்டரியா ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆனா எப்பவும் பர்சனல் விஷயத்துல தலையிட்டதில்லை சார். இன்னைக்கு பசங்களுக்கு நல்ல கல்வி கிடைச்சிருக்குன்னா அதுக்கு நீங்க தான் காரணம். அவங்க வாழ்க்கை பிரகாசமாவும் சந்தோஷமாவும் இருக்கணும்னா அதுக்கு கண்டிப்பா நீங்க இங்கே தான் சார் இருக்கணும். உட்காருங்க.
ஓ சாந்தி வந்தாச்சா? ஒரு வழியாக உங்களுக்கு டைம் கிடச்சிருச்சு ஸ்கூலுக்கெல்லாம் வர. ஆ என்ன கிளாஸ் இது? ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு கிளாஸுக்கு வர விருப்பமே இல்லை, இன்னொரு ஸ்டூடெண்ட்டுக்கு லைஃப்பில் கனவே இல்லையா? சாந்தி, இவ்வளோ நாள் நீங்கள் வராதனால உங்கள் கனவு என்னன்னு தெரியல. இப்போ சொல்கிறீங்களா? வாழ்க்கையில் உங்கள் கனவு என்ன சொல்லுங்கள். சொல்லலைன்னா கிளாஸை விட்டு வெளியே போங்க. இந்த மாதிரி முட்டாளோட இருந்தீங்கன்னா நீங்களும் முட்டாள தான் ஆவீங்க. சார், அவங்க கனவு என்ன நான் சொல்லட்டுமா சார்? உனக்கு உன்னோட கனவே சொல்ல தெரியாது, நீ இவங்களோட கனவு சொல்ல போறியா? சார், சாந்திக்கு மட்டும் கனவு இல்லாமல் இருந்தா அவங்க எங்கள் ஸ்கூலுக்கு வந்து இவ்வளோ பேச்சு வாங்க வேண்டிய அவசியமே இல்லை சார். சாந்தி நாள் பூரா உழைக்கிறாங்க சார், இருந்தாலும் ஸ்கூலுக்கு வராங்க அவங்களோட கனவுக்காக சார். சாந்திக்கு சண்டே கூட லீவ் கிடைக்கிறது இல்லை சார், ஏன்னா வேலை கிடைக்காது சார் சண்டே ஹாலிடே எல்லாம். இருந்தாலும் மண்டே அட்டெண்டன்ஸ் எடுக்கும் போது பிரசன்ட் சார்னு ஃபுல் சிரிப்போடு சொல்லுவாங்க சார். அவங்களுக்கு வெயில், மழை, உடம்பு வலி எதுவுமே கிடையாது சார். எதுக்கு தெரியுமா சார்? அவங்களுக்கு எல்லாமே அவங்க கனவு தான் சார். அவங்களுக்கு அவங்க கனவு ரொம்ப முக்கியம் சார். அது என்ன கனவுனா, அவங்க பொண்ணு அடுத்த வாட்டி எல்லாரும் முன்னாடியும் தனக்கு கனவே இல்லைன்னு சொல்லக்கூடாதுன்னு தான் சார். சாந்தி அம்மா சார். போங்க, உள்ள போங்கன்னு சொன்னேன். டெய்லி உங்கள் ப்ரோக்ராம் கேட்குறேன். முன்னெல்லாம் பாடல்களுக்காக கேட்க ஆரம்பித்தேன், இப்பெல்லாம் உங்களுக்காகவே கேட்குறேன். என் ஒய்ஃப் பேரு நீலு. நீங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பாட்டெல்லாம் பாடுவீங்க? மோஸ்ட்லி ஓல்ட் சாங்ஸ். குறிப்பாக ஒரு பாட்டு, அது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. சொல்லுங்க நீலு. நதி எங்கே போகிறது? நீங்களும் பாடுங்க நீலு. நதி எங்கே போகிறது? கடலை தேடி. நாளெங்கே போகிறது? இரவை தேடி. நிலவெங்கே போகிறது? மலரை தேடி. நினைவெங்கே போகிறது? உறவை தேடி. நீலு, உங்க மது எங்கேயும் போல, உங்க கூட தான் இருக்காங்க. நீங்க எப்பவுமே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு எல்லார்ட்டையும் நட்பா இருக்கணும். நீங்க அப்படி இருந்தீங்கன்னா உங்க மதுவும் சந்தோஷமா இருப்பாங்க. அதனால நாளையிலேருந்து நீங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே இருக்கணும். உங்களுக்கு எப்போ உங்க மது கூட பேசணும்னு தோணினாலும் எனக்கு கால் பண்ணுங்க, பேசலாம், பாடலாம். ஓகே? நாம கஷ்டத்தில் இருக்கும்போது கடவுள் நமக்காக யாரையாவது அனுப்பி வைப்பாருன்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களை அனுப்பி வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ மது. காட் பிளஸ் யூ. நான் செத்துருவேன், நான் பயப்படுறியா? இப்போ நான் சத்தாலும் சந்தோஷந்தான். வா.
மச்சி மச்சான் மச்சான் அப்பா எப்படி இருக்காரா? மது மது அப்பாவுக்கு என்னாச்சுடா? யாரும் வந்து எதாவது சொல்லுங்களேன். அப்பாவுக்கு என்னாச்சுடா? மது மது இந்த டப்பால தானே வச்சேன். எங்க போச்சு? அபி, இவ்வளவு நேரம் எங்க போயிருந்த? ஸ்கூல் முடிஞ்ச எவ்வளவு நேரம் ஆச்சு? அபி, இந்த மாவு டப்பால வச்சிருந்த பணத்தை பாத்தியா? ஏதுடி இது? சொல்லுடி, ஏது இது? பணம் எங்க அபி? திருநியா? சொல்லுடி, திருநியா? நீ இது வரைக்கும் பண்ணதெல்லாம் பொறுத்துக்கிட்டேன். ஆனா இப்ப திருடு வர ஆரம்பிச்சிட்டியா? ஏன்டி இது மாதிரி எல்லாம் பண்ற? எவ்வளவு கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச பணம் தெரியுமா? ஒரே நாள் இப்படி எல்லாத்தையும் தொலைச்சு வந்து நிக்கிறியாடி படுபாவி. என்ன பண்ணும்? என்ன பண்ணும்? நீ உனது கஷ்டப்பட்டு சம்பாதிக்கல. நீ அந்த பணத்தை எப்படி சம்பாதிச்சேன்னு எனக்கு தெரியும். நீ நல்லா சந்தோஷமா தானே இருக்க. என்ன சொன்ன? இன்னொரு வாட்டி சொல்லு. நான் பார்த்தேன். டெய்லி உன்னை யாரோ வந்து ஸ்கூட்டர்ல விட்டுட்டு போறாங்க. சந்தோஷமா இருக்கனாடி? நான் சந்தோஷமா இருக்கனாடி? இது மட்டும் தாண்டி நீ என்கிட்ட சொல்லல. ராவும் பகலுமா உனக்காக மாடு மாதிரி உயிரை கொடுத்து வேலை செஞ்சுட்டு இருக்க. நான் சந்தோஷமா இருக்கேன் நினைச்சிட்டு இருக்கியா நீ? என்ன பார்த்து இப்படி கேட்க உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? நீ எனக்கு ஒண்ணு பண்ண தேவையில்ல போ. நான் செத்தா தாண்டி புரியும் உனக்கு. 3 மாசம் சம்பளம். இப்ப யார்கிட்ட போய் கேட்பேன்? ஸ்கூல் ஃபீஸ், வாடகை, ரேஷனுக்குலாம் யார்கிட்ட போய் கேக்குறது இப்போ? சொல்லுடி. எனக்கு அதை பத்தி கவலை இல்ல போ. எனக்கு தெரியும் நீ கவலைப்பட மாட்டேன்னு. நீ வேலைக்காரி ஆவறது கூட லாய்க்கு இல்லடி. நீ என்ன வேணாலும் பண்ணு, போய் சாவு. உனக்காக இவ்வளவு யோசிச்சல என்ன செருப்பால அடிக்கணும்?